வணக்கம். ஊடகத்தினுடைய இன்னொரு தண்டோர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது பெருமகிழ்ச்சி. நீங்க ஏற்கனவே குடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து இந்த ஆதரவ குடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லி இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னீங்கன்னா தான் நல்ல கன்டென்ட் குடுக்க முடியும். சரி, இப்ப எத பார்த்தோம்னா, ஒரு நியூஸ் பார்த்தேன். அதாவது ராமர் கோயில் திறப்பு விழா ஜனவரில நடக்குது இல்லீங்களா? அந்த திறப்பு விழாவுக்கு வந்து சோனியா காந்தி அவர்கள் வந்து இதுல பங்கெடுக்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இது பார்த்தோனே எனக்கு வந்து ஒரு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா, திரும்ப நம்ம ஏற்கனவே 2, 3 ஆ காணொளி போட்டிருக்கோம். அதாவது காங்கிரஸ் பழைய தப்பே பண்ணக்கூடாது. அதாவது அவங்க பாஜக வந்து ஹார்ட்கோர் இந்துத்துவா பண்ணும்போது, இவங்க சாஃப்ட் கோர் இந்துத்துவா பண்ணாங்கன்னா, கண்டிப்பா மக்கள் அத ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அப்படிதான் இந்த 3 மாநில தேர்தல்ல தோத்து போனாங்கங்கிறத நம்ம சொன்னோம். ஸோ இவங்க அவங்களுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா தான் வந்து மக்கள் இவங்கள நம்புவாங்கங்கிறத நம்ம ஏற்கனவே சுட்டிக்காட்டிக்கிட்டே இருக்கோம். ஆனா வந்து இந்த நியூஸ் கேள்விப்பட்டதுலேருந்து, அதான் இன்விடேஷன் வந்து மல்லிகார்ஜுன கார்கேவுக்கும், அன்னை சோனியா காந்திக்கும் தான் போயிருக்கு. அதுல இப்ப இவங்க 2 பேரும் கார்கே வந்து கலந்துக்குவாரா என்னங்கிறதுக்கு நமக்கு தகவல் இல்ல. ஆனா சோனியா காந்தி அம்மையார் வந்து கலந்துக்க போறதா ஒரு செய்தி நான் பார்த்தேன் நியூஸ்ல. நார்த் இந்தியன் இதுல இருந்து வந்த நியூஸ்ல. அது மிகவும் தவறான முடிவாக முடியும். இவங்களுக்கு வந்து இது கவுண்டர் புரொடக்டிவ் ஆயிடும். இவங்க ஏற்கனவே வந்து இப்ப அங்க போக ஆரம்பிச்சாங்கன்னா, அப்புறம் நார்த்ல உள்ள முஸ்லிம்ஸ் அண்ட் மைனாரிட்டீஸ், அதர் மைனாரிட்டீஸ் எல்லாம் வந்து இவங்கள்லேருந்து வெளியேற வாய்ப்பு இருக்கு. அதனால இவங்க இத கேர்ஃபுல்லா பார்க்கணும். இப்ப நம்ம வந்து இத சுட்டிக்காட்டுறோம்னா, காங்கிரஸ் வந்து தொடக்கத்திலேருந்து இந்த ராமர் கோயில், இந்த அயோத்தி பிரச்சனையில வந்து ஒ அது வந்து தன்னுடைய கடமைய வந்து மறந்து மௌனமாக கள்ள மௌனம் சாதித்ததன் மூலமாக தான் இவ்ளோ பிரச்சனை வந்துச்சு அந்த இதுல. ஸோ 1949ல வந்து அந்த கோயில வந்து ஆம், அ அன்லாக் பண்ணிடுறாங்க. அதாவது இந்த மாரி ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்ச உடனே நேரு டைம்ல அத அன்லாக் பண்றாங்க. மறுபடியும் 37 வருஷம் கழிச்சு 1986ல அத வந்து திறந்து விட்டுர்றாங்க. அப்ப இந்த 2 விஷயத்திலுமே பார்த்தீங்கன்னா, முஸ்லிம்களுடைய கருத்த வந்து இவங்க கணக்குல எடுக்கவே இல்ல. ஸோ மூடுன ஒரு கோயில வந்து அப்படியே அப்போஸ் பண்ணி, அத சைலன்ட்டா அரசியல் ரீதியா சால்வ் பண்ணியிருந்தா, இன்னைக்கு இந்த நிலை வந்திருக்காது. இப்ப 86ல என்ன பண்றாங்கன்னா, திரும்ப இவங்க வந்து அந்த மூடுன கோயில, அந்த அந்த ராமர் சந்நிதிய வந்து இவங்க திறந்து விட்டுர்றாங்க. திறந்து விட்டு 2 பகுதியினருக்கும், அதாவது இந்துக்களுக்கும், முஸ்லிமுக்குமான அந்த கான்ஃப்ளிக்ட்ட இன்கிரீஸ் பண்ண வச்சுடுறாங்க. இவங்க திறந்து விட்டதன் மூலமாக. திரும்ப கரெக்ட்டா 92ல, அதாவது 6 ஆண்டுகளுக்கு பிறகு, திறந்து விட்ட 6 ஆண்டுகளுக்கு பிறகு, அ ரா இது பாபரி மசூதி இடிக்கப்பட்டது நமக்கெல்லாம் தெரியும். எல்கே அத்வானியுடைய ரத அ யாத்திரை மூலமாக சென்று, அ அந்த மசூதி இடிக்கப்பட்டு, அங்கே வந்து ராமர் சிலை நிறுவப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது எல்லாமே நீங்க ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா, காங்கிரஸோட பங்கு இதுல இல்லன்னு இல்ல. காங்கிரஸோட பங்கு மௌனமாக அனுமதித்ததன் மூலம் பாஜகவை, பாஜ சங்கிகளை, ஆர்எஸ்எஸ் சங்கிகளை வந்து, "நீங்க செய்யுங்கப்பா, நாங்க ஒண்ணும் கண்டுக்க மாட்டோம்னு" இந்த 3 ஆண்டுகள்லயும், அதாவது 1949, 1986, 1992 இந்த 3 நிகழ்வுகள்லயுமே வந்து காங்கிரஸ் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபர்மான ஸ்டாண்ட் எடுக்காததால தான் இன்னைக்கு இந்த பிரச்சனைய வந்து பாஜக வந்து கேபிட்டலைஸ் பண்ணிடுச்சு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்ப அப்படி இருக்கிற இதுல நம்ம இப்ப என்ன சொல்ல விரும்புறோம்னா, இந்த ராமர் கோவில் என்பது ஒரு செக்குலர் கண்ட்ரில ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு போக்கை ஊக்குவித்த பிரச்சனை தான் இந்த வந்து இந்த ராமர் கோயில் பிரச்சனைங்கிறது நமக்கு நல்லா தெரியும். சரி, இந்த கோயில் வந்து இப்ப எப்படி கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து ஒரு பெரிய கிரைம் நிறைவேற்றப்பட்டது. பாபர் மசூதியை இடித்ததன் மூலமாக அது மிகப்பெரிய குற்றம், கிரைம். 2வது வந்து அந்த நேரத்துல காங்கிரஸ் வந்து கோழையா செயல்பட்டுச்சு. ஸ்டேட் கவர்ன்மெண்ட்லயும் சரி, மத்திய ஒன்றிய அரசுல வந்து காங்கிரஸ் தான் இருந்தாங்க. அப்ப ஒரு கோழைத்தனமான கவர்டைஸ் இது இருந்ததால தான் வந்து அன்னைக்கு ஒரு ஃபேமா இல்லாததால இந்த சங்கிகளுக்கு இது ஒரு இடம் வாய்ப்பளித்தது இந்த காங்கிரஸ் தாங்கிறத பார்க்கிறோம்.
மூன்றாவதாக பார்த்தோம்னா, கன்னிங் வந்து மிக தந்திரமாக பாஜகவும், ஆர்எஸ்எஸும், சங் பரிவார அமைப்புகளும் வந்து இத மிக தந்திரமாக செயல்பட்டு காங்கிரஸ்கிட்ட இருந்து இந்த இஸ்லாமியர்களை வந்து ஒரு வில்லன்களாக ஆக்கி அதன் மூலமாக இந்து முஸ்லிம் பாகுபாட்டை பெரிதாக்கி அதன் மூலம் வந்து இந்த மசூதியை இடிச்சு அங்க ராமர் சிலையை வந்து இன்ஸ்டால் பண்ணதன் மூலமாக இதை ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாத்துறதுக்கு காங்கிரஸ் இடம் கொடுத்துச்சு. அன்றைய பவர்ஃபுல்லா இருந்த காங்கிரஸ் வந்து இந்த பிரச்சனையை வந்து முளையிலே கிள்ளி எறிஞ்சிருந்தா அது வந்து இன்னைக்கு இந்த லெவலுக்கு கொண்டு போய் விட்டுருக்காது. காங்கிரஸ் ஆட்சியை கூட இழந்திருக்காது. இப்ப வந்து இது அது தான் பண்ண பாவத்துக்கு தான் இப்ப காங்கிரஸ் அனுபவிக்கிறதாக சமூக நோக்கர்களும் அரசியல் நோக்கர்களும் கருதுறாங்க. இந்த சூழல்ல அவங்க ஹார்ட்கோரா நோக்கி போயிட்டு இருக்கும்போது இவங்க அதை ஒரு சாஃப்ட் ஸ்டாண்ட் எடுத்ததன் மூலமாக அப்படி இவங்க போய் கலந்துக்கிட்டாங்கன்னு வைங்க இந்த திறப்புழாவில எல்லாம் முஸ்லிம்களுடைய ஓட்டு இவங்களுக்கு போயிடும். ரெண்டாவது இவங்க பண்ண ஒரு ராங்க இவங்க தான் அதை ரைட் ஆக்கணும். இப்போ இது ஹை டைம். ஏற்கனவே 3 அக்கேஷன்ல இவங்க வந்து பாஜகவுக்கும் சங்கிய அமைப்புகளுக்கும் வந்து இவங்க உதவி பண்ணியிருக்காங்க மறைமுகமா. அந்த மறைமுகமான உதவியை வந்து மேலும் உதவி பண்றதுக்கு தான் இப்ப இவங்க போய் அதுல கலந்துக்கிட்டாங்கன்னு வைங்க அந்த ராமர் கோயில் திறப்புழாவில் இந்த காங்கிரசனுடைய வயசான பார்ப்பனை சிந்தனை கொண்ட ஆர்எஸ்எஸ் சிந்தனை கொண்ட காங்கிரஸ்லயே இருக்கிற பழைய ஆட்கள் இருக்காங்க பாருங்க. இவங்களுடைய பேச்சை கேட்டாங்கன்னா சோனியா காந்தி இது இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும். ஏற்கனவே வந்து மதம் என்பது வந்து ஒரு பர்சனல் சாய்ஸ், அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பமான ஒரு சமாச்சாரம். அதுல வந்து அதை ஒரு அரசியலாக்கி அதுல ஓட்டு பொறுக்கலாம்ங்கிற ஒரு அப்ஜெக்டிவோட பாஜக இயங்கும் போது அதுக்கு நாங்க சளைச்சவங்க கிடையாது. நாங்களும் இதை அரசியலாக்குவோம், இதை கலந்துக்கிறது மூலம் நாங்க இதுல கலந்துக்கலன்னா எங்களுக்கு இந்துஸோட ஓட்டு கிடைக்காது அப்படின்னு ஒரு தவறான முடிவை காங்கிரஸ் எடுக்குமானால் அது வந்து கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஆயிடும். அது காங்கிரஸுக்கே வந்து மிகப்பெரிய சிக்கலாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு கொஞ்சம் மைனாரிட்டிஸ்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த 3 தேர்தலில் கூட நம்பிக்கை கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. அந்த சூழல்ல இவங்க இந்த மாதிரி வந்து அதுல கலந்துக்கிறது பாஜகவினர் செய்யற அதே வேலையை இவங்க செஞ்சாங்கன்னா இவங்களுக்கும் பாஜகவுக்கும் ஒரு வித்தியாசம் எல்லாம் போயிடும். அதை தான் பாஜக விரும்புது. இவங்களை எப்படியாவது மத அரசியலுக்கு உள்ளார இழுத்து தங்களுக்குள்ள மத அரசியலுடைய பெரும்பான்மை தன்மையை அதிகமாக்கி இவங்களை தோற்கடிக்கணுங்கிறது தான் வந்து பாஜகவோட ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது தாங்கள் வந்து ஹார்ட்கோர் இந்துத்துவா பாலிடிக்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அந்த வழிக்கு இவங்களை உள்ள இழுத்து காங்கிரஸை உள்ள இழுத்து நாங்க தான் வந்து அதாவது திறமை வாய்ந்த பலம் வாய்ந்த இந்துத்துவ பாலிடிக்ஸ் பண்றவங்க நாங்க தான், எங்களுக்கு இணையா காங்கிரஸ் வர முடியாதுங்கிற ஒரு பைனரி பாலிடிக்ஸை வந்து கிரியேட் பண்ணி அதன் மூலமாக ஓட்டை பிரிச்சு எடுக்கிறது தான் பாஜகவுடைய திட்டம். இந்த திட்டத்துல இந்த மாய வலையில இந்த மாதிரியான பாலிடிக்ஸ்ல காங்கிரஸ் வந்து கலந்துக்காம இருக்கணும். அதுல இந்த பழைய சாஃப்ட் சங்கீஸா இருந்துகிட்டு ஆர்எஸ்எஸ் சார்பில் எடுக்கக்கூடிய பழைய காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் வந்து சோனியா காந்தி அம்மையார் வந்து ஒதுக்கணும். இப்போ சோசியல் ஜஸ்டிஸு, ஓபிசி பாலிடிக்ஸ் அதெல்லாமே வந்து இவங்க கையில் எடுத்தாங்கன்னா இதுக்கு கவுண்டரா அதை கொடுக்க முடியும். அதை கொடுத்து மக்களுடைய அன்பை பெற முடியும். இவங்க ஹைலைட் பண்ண வேண்டியது வேலை வாய்ப்பின்மை, எல்லாருக்கும் உணவு, வறுமை ஒழிப்பு, ஓபிசி பாலிடிக்ஸ், சோசியல் ஜஸ்டிஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து இவங்க பரப்புனாங்கன்னா இவங்களுக்கு நல்லது கிடைக்கும். அதை விட்டுட்டு பாஜக விரிக்கிற மாயா வழியில உள்ள போயிட்டு நாங்க வந்து ராமர் கோயில் தரப்புல கலந்துக்கிறோம், நாங்களும் வந்து இந்துஸ்க்கு ஆதரவாளர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி போனாங்கன்னா ஓபிசி பாலிடிக்ஸ், எஸ்எஸ்டி பீப்புள், மைனாரிட்டிஸ் இவங்களுடைய ஆதரவையும் அரவணைப்பையும் இவர்கள் இழக்க நேரிடும் அப்படிங்கிறதான் நம்ம இதுல சொல்லிக்க விரும்புறோம். இந்த மாதிரியான பர்சனல் மதம் வந்து பர்சனல் சாய்ஸ், இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு போகாம இருக்கிறதே வந்து காங்கிரஸுக்கும் இந்தியா கூட்டணியில் உள்ளவங்களுக்கும் நல்லதா இருக்கும். நீங்க கூட கேட்கலாம், இது நார்த் இந்தியன் பாலிடிக்ஸ் ஃபுல்லாவே மதமா மாறும்போது
இவங்க எப்படி அதை அவாய்ட் பண்ண முடியும்ட்டு அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இவங்க வந்து எடுக்க வேண்டிய உறுதிமொழி வந்து வறுமை ஒழிப்பு, வேலை வாய்ப்பு, விலைவாசி குறைக்கிறதுக்கான நடவடிக்கைகள், ரிசர்வேஷன் அதிகப்படுத்துறது, இந்த விஷயங்கள்ல தான் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாதான் ஓபிசி மக்களுடைய ஆதரவை பெற முடியும். அகில இந்திய குடிமகன்களுடைய ஆதரவை பெறுவது இது ஒண்ணுதான் வழி. அவங்க விரிச்ச வலையில போயிட்டு விழுந்துட்டு ரிலீஜியன் பாலிடிக்ஸ், அதாவது மத அரசியல்ல புகுந்தாங்கன்னா காங்கிரஸுக்கு மீண்டும் மக்கள் வந்து ஒரு பெரிய பாடத்தை கற்பிப்பார்கள் என்கிறதோட இந்த பதிவை நிறுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.